ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உயிர்வேலி. எப்போவுமே நம்ம ஊர் தாங்க. மேபி நான் இந்த ஊரில் பிறந்தனாலே என்னவோ தெரியல, எனக்குள்ளே அப்படி ஒரு செடிகள் மேலே ஒரு பற்றும் ஒரு தீரா ஒரு காதலும். அவ்வளோ அழகாக ரம்யமான ஒரு ஊர் தான் எங்கள் ஊர். என்ன இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் என்ன தான் வேறு இடத்துல வளர்ந்து படித்து வேலைக்கு போய் இருந்தாலும் சொந்த ஊர் தாங்க. பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் இதமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா உயிர்வேலியாக இந்த செடியை பயன்படுத்துகிறாங்கங்க. என்னென்னா, நம்மளோட பைனாப்பிள் செடி தான் எல்லார் வீட்லேயுமே. இந்த விளை என்ன சொல்லுவாங்க, தோட்டம். அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உயிர்வேலியாக இந்த பைனாப்பிள் செடியை நடவு பண்ணியிருப்பாங்க. மாடு மேயாது, மற்ற எதுவும் உள்ளே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க முள் குத்தும். இது கொக்கோ மரம். இது சீடு போட்டு வந்த மரங்க. இது நல்லா இப்போது காய்க்கிற ஸ்டேஜில் பூக்கள் விட்டுருக்குது. ஸோ இப்படி எல்லார் வீட்லேயும் ரோட்லேயும் சரி இப்படி தாங்க பைனாப்பிள். நம்ம தான் பைனாப்பிள் ஒன்று தொட்டியில் வளர்க்குறதுக்கு ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டுட்ருக்கோம். பட் அங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. மானாவாரியும் அசால்ட்டாக வளருங்க. சித்தப்பா வீட்டுக்கு போனாலும் ஒரு பைனாப்பிள் பறிக்கலாம், பெரியப்பா வீட்டுக்கு போனாலும் ஒரு பைனாப்பிள் பறிக்கலாம். அதான் யார் வீட்டுக்கு போனாலும் அங்கே பழங்கள் தாராளமாக இருக்குங்க. அதாவது முக்கனி கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ அடிஷ்னலாக ரம்புட்டான், மேங்கோஸ்தீன், அபியூ அப்படின்னு எக்ஸாட்டிக் வெரைட்டியுமே வாங்கி எல்லாருமே வீட்டில் நடவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வேலிக்காக வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாகவே பைனாப்பிள் செடி தாங்க. நம்ம ஒரு செடி வச்சாலே போகிறோம். பக்க கிளைகள் ஏன்னா தரையில் இருக்கிறதுனால பக்க கிளைகள் அது அப்படியே உங்களுக்கு பொதாராக வந்துடும். நமக்கு 2 in 1 பர்பஸ் தான். வேலிக்கு வேலியும் ஆச்சு, பழத்துக்கு பழமும் ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கிராமப்புறங்களில் உங்களுக்கு தோட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் உயிர்வேலியாக இந்த மாதிரி பைனாப்பிள் நடவு செஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். ஏன்னா ஆடெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இதை க்ராஸ் பண்ணி வர முடியாதுங்க. ஏன்னா பொதாரமாக இருக்கும், அந்த முள் குத்தம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் பேக்ரவுண்டு சவுண்டை கூட நான் கட் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு பூச்சி சவுண்டு, குருவிகள் சவுண்டுன்னுட்டு இருந்ததுனால நான் அதை கட் பண்ணலை. ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உயிர்வேலியாக நீங்கள் இந்த மாதிரி செடிகளை பயன்படுத்தும் போது உங்களோட தோட்டமும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன். நேற்று ஒரு சகோ பார்த்திங்கன்னா, நான் கொடுத்த விதை முளைச்சிருச்சின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நம்மளோட யூடியூப் சேனல்லேயே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக